ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஞாயிறு மாலை வணக்கம். ஞாயிறு மாலை வணக்கம். மாலையாக வர்றதுனால மாலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜாலியாக எல்லாரும் முடிச்சுட்டு திங்கக்கிழமை வருதுன்ற கடுப்பில் இருப்பாங்கல்ல. ஜனம் 2 வீடியோ கேட்டுட்டு இருக்கு. அதான் அந்த கடுப்பில் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே ஆசுவாசப்படுத்தலாம். அடுத்த நாள் காலையில் சரி போ அப்படின்ட்டு எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல. நல்லா போய் கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் தூங்குறதுக்கு ஏதாவது மேபி எங்கேயாவது ஒரு % வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதுக்காக சந்தோஷமா இருக்கு, ஜாலியாக இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் நாமக்கல் போனாக்கா மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதோ கழுத்துலயே ஏதோ சம்திங் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 நாளாக நேற்று முந்தானேத்து வீடியோவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விரைவில் வந்து குணமடைய நாங்கள் வேண்டிக்கிறோம். ஆமாம், சரியாயிடும், சீக்கிரம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. நல்லபடியாக வந்து மீண்டும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். சொன்னால் அப்புறம் எனக்கு ஒன்று சொல்ல தோணும், எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணும். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். ஒருத்தர் நம்ம குடும்பங்கள் தான், அப்பா கிடையாது, அம்மா மட்டும்னு நினைக்கிறேன், அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இசேவை மையத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு சேலரியே பார்த்தீங்கன்னா 8000 தான் வந்து சேலரி இருக்குது. எங்கள் அம்மா யார்ட்டையும் லஞ்சம்லாம் யார்ட்டையும் வாங்குறதில்ல. எக்ஸ்ட்ராவோ இந்த சர்டிஃபிகேட்டுக்கோ இல்லை அந்த இதுக்கோ எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் இந்த 8000 ரூபாய் எப்படி பத்தும்? அதுவும் இப்போ ஏதோ கம்மி பண்ணிட்டாங்க போல இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா டியூட்டி அது இதெல்லாம் கம்மி பண்ணி ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து வேலை பார்த்தா தான் அந்த 8000 ரூபாயே கிடைக்குது. அதை வச்சு தான் என்னை வந்து படிக்க வைக்கிறாங்க. நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கேன். அவங்களோட சம்பள உயர்வுக்கு வந்து ஏதாவது ஒரு இது இந்த இசேவை மையம் இந்த இதிலலாம் வேலை பார்க்குறவங்களோட சம்பள உயர்வுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. கோரிக்கையாக வந்து அவங்களாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோரிக்கையாக வந்து அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஏன்டா பேசுறீங்கன்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த வாரம் ஃபுல்லாக வந்து இது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பேசுறது இதுவே வந்து இருக்கிறதுனால, மற்றபடி நீங்கள் எங்ககிட்ட சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து எங்களால் சில நேரத்தில் பேச முடியாது. ஸோ சண்டேனா இந்த பெருசாக அந்த வேலையெல்லாம் இல்லாமல் இருக்குது, பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குதான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில விஷயங்களை சொன்னோன்னா, ஏன்னா நீங்கள் ரொம்ப பர்சனலாக எங்களை வந்து சில நேரத்தில் வந்து பார்க்குறீங்க பேசுகிறீங்கன்னும் போது அதனால சில விஷயங்களை வந்து அதே மாதிரி ரேஷன் கார்டை புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு நிறையா பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அது இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாரோ இப்போது மேரேஜ் ஆயிருக்கு போல இருக்கு, அவங்க ரேஷன் கார்டு 3 தடவை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவங்களோட ஆதார் கார்டு, அவங்களோட அந்த கல்யாண பத்திரிக்கை அந்த இதெல்லாமே வச்சு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 தடவை ரிஜெக்ட் ஆயிடுச்சு. 3ஆவது தடவை என்ன கேட்குறாங்கன்னா, இது கேட்குறாங்கன்னா கேஸ் பில்லு வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேஸ் கனெக்ஷன் நாங்கள் புதுசாக எடுக்க போனால் இப்போ இந்த இஷ்யூஸ் போயிட்டு எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுங்கன்னு. அதுக்கு கொடு, இதுக்கு ப்ரூஃப் கேட்டேன்னா நான் இங்கே வந்தேன், நீ ஒரு ப்ரூஃப் கேட்டீங்கன்னா இப்போ எங்கே போகிறது? அதுக்கு வேணா ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கும். அதுக்கு இருந்தாலும் இப்போ கேஸ் பில் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்களாம். இல்லைங்க, கேஸ் பில்லுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுத்தா கேஸ் கனெக்ஷன் எடுக்கணும். இல்லை கேஸ் பில் வேணும்னா கேஸ் கனெக்ஷன் எடுக்கணும். கேஸ் கனெக்ஷன் இப்போ புது கனெக்ஷன் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? இந்த ஈரான் வார் போயிட்டு இருக்கனால புது கனெக்ஷன் இப்போ ஆல்ரெடி தட்டுப்பாட்டில் இருக்குன்றப்போ புது கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இதாக இருக்குது. இது நானும் இல்லை, நிறையா பேர் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால ஏதோ வாங்க முடியல. ரேஷன் கார்டு இல்லாமல் அவங்க ஒய்ஃப் ஏதோ ஒரு இதுக்கு அப்ளிகேஷன் பண்ணணுன்றா அதுக்கு ரேஷன் கார்டு வந்து மஸ்ட்ன்றாங்க. அதனால எங்களால் அதுவும் வாங்க முடியல. இந்த நாட்டில் என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? எதை கேட்டாலும் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுங்க. இதை கேட்டா எப்படிதான்டா வாழ்றதுங்க? ஒரு புதுசா குடும்பம் ஆரம்பிக்கிறவங்க, ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவங்க சந்தோஷமா ஆரம்பிக்கணும். உங்ககிட்ட வந்தாங்கன்னா இந்த வாழ்க்கையே வெறுத்து போய் இந்த வாழ்க்கையே வேணான்னு போயிடுவாங்க போலன்ற அளவுக்கு வந்து இந்த சிஸ்டம் சில நேரங்களில் வந்து சில விஷயங்களை வந்து பண்ணுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களை என்னன்னு சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஏதோ பார்ப்போம், அது என்ன, அது எதுக்கு என்ன சொல்யூஷன்னே தெரியலையே. ரீல்ஸ் தான் போடணும், வேற வழி இல்லை. ஏதாவது ரீல்ஸ் போட்டு இப்போ வைரல் ஆகணும், அது யாராவது சம்மந்தப்பட்டவங்க, அது அவருக்கே போகணும். ஆமா, அவருக்கு போகணும். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், அமைச்சர்களுக்கு. அதிகாரிகள் போனா வேஸ்ட் தான். ஆமா, டெலீட் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்றதா தான் இருக்கும். இது யாருக்கண்ணையும் மாட்டக்கூடாதுன்னு டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்களா ரீல்ஸா ஏதோ ஒன்று பேசி அது இல்லை. ஏன் நான் அந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னேன்னா, அவங்க அதில் போட்டிருந்தது அது மாதிரி இருந்தது. உங்கள் வீடியோக்களை பார்த்து தான் கொஞ்சம் நான் வந்து ரிலாக்ஸ் ஆகிறேன். சில விஷயங்கள் வந்து
அன்னைக்கு ஏதோ ஒன்று சொன்னேன்னு சொன்னாங்க, மார்கண்டேயன் விஷயத்துல வந்து உள்ள நாங்க ரொம்ப ஜாலியா இருக்கோம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னதை நான் அதை வந்து இதுவா எடுத்துக்கிட்டு நான் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன, அவர் கூட என்னை வந்து ஏதோ சொன்னாரு, ஜாலியா ஏதோ சொன்னாருன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்காக சொன்னேன். ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடந்தா நல்லது, அவ்வளவுதான். அடுத்து என்ன, அதான் வேலை இல்லாம பண்ணிட்டீங்களே, நாங்க தான் வாபஸ் வாங்கிட்டோம்ல. ஆமா, சிஜேபி. ஆமா, அப்புறம் அதான் இப்ப நேற்று பேசிட்டு இருக்கும் போதே வாபஸ் வாங்கலன்னு சொன்னாங்க, திடீர்னு பார்த்தா வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சிஜேபி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பயந்துருச்சு. ஆமா, பிஜேபி பயந்துருச்சு, சிஜேபியும் பயமுறுத்தப்பட்டிருக்கும். சிஜேபி இதுக்கு மேல பண்ணா கண்டிப்பா பயந்துரும். பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய வரலாற்றிலே இல்லாத ஒரு வேலையை வந்து சிஜேபி வந்து செய்ய வச்சிருக்கு. சிஜேபிக்கு வந்து இதுக்கு மேல வந்து பண்ணா நல்லது கிடையாதுன்ற ஒரு இது வந்து தெளிவு வந்திருக்கும். இதுக்கு மேல இவங்க ரொம்ப உக்கரம் ஆயிடுவாங்க, இதுக்கு மேல போயிட்டு அங்கிள் அதை செஞ்சிடறீங்களா அங்கிள்னு கேட்டீங்கன்னா அங்கிள் ஒரு லுக்கு தான் விடுவாரு. அங்கிளை வந்து அங்கிள் நம்ம ஏற்கனவே ரொம்ப டார்ச்சர் பண்ணி நைட் எல்லாம் வந்து வீடியோ போட வச்சுட்டோம், அதுவே வெறும் மன உளைச்சல்ல இருப்பாரு, ஏதாவது பண்ணி விட்டுருவோமா இவங்கள அப்படின்னு. எது பண்ணாலும் இப்ப பெரும் சிக்கலா இருக்கும். நாடு எங்க பார்த்தாலும் பார்த்தா ஜென்சி போராட்டமா இருக்கும், பெரும் பிரச்சனையா இருக்கு, ஆட்சியை கவிழ்த்துறாங்க, திடீர்னு உள்ள பூந்து இதுல அங்க வந்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரு ட்ரெஸ் போட்டு அப்புறம் ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி அங்க ஆகி போச்சுன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு யோசிச்சு பார்த்து இல்ல சரிப்பட்டு வராது, அது என்னவோ பண்ணி விட்டுருங்க பாத்துக்கலான் இருப்பாங்க. அதையும் தாண்டி போய் அவங்களுக்கு அதை கூட இதை கூட எங்களுக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. ஆனா இது ஒரு வரலாற்றுல பொண்ணு எழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியா வந்து மாறிடுச்சு. பிஜேபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடியா மாறிடுச்சு. இது இளைஞர்களுடைய மிகப்பெரிய வெற்றி, இளைஞர் கூட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஆகப்பெரும் வெற்றி. இதெல்லாம் ஓகே, டன், சூப்பர், எல்லாம் நடந்துருச்சு. இது அடுத்த கட்டம் என்னவோ அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு ஒன்றும் தப்பு கிடையாது. இதை நியாயமா பண்ணிருக்க வேண்டியது இந்த அளவுக்கு. இதை நியாயமா இப்படி ஒரு அரசாங்கம், ஒரு பாஜக அரசாங்கம், மோடி அரசாங்கம் இத்தனை வருஷமா இங்க இருக்காங்க, இவங்களை வந்து இப்படி அடிப்படைய வைக்கிறதுக்கு ஒரு இளைஞர் கூட்டத்தால முடியுதுன்னா எதிர்கட்சிகள்னு ஒண்ணு இருக்கும்ல, கையே நம்ம கையே இப்ப இங்க இருக்கே அந்த கை புதுசா புடிச்சிட்டு வந்திருக்காருல வாங்க அப்படின்னு, அந்த கை இத்தனை வருஷமா அங்கதானே இருக்கு. உங்களால ஒரு இதை கூட ஏன் அவங்களை எதிர்த்து பண்ண முடியல? கைகள் கட்டப்பட்டு ஒரு இளைஞர்கள் கூட்டத்தால பண்ண முடியுதுன்னா அந்த இளைஞர் கூட்டத்தை கூட உங்களால கொண்டு வர முடியல. அந்த இளைஞர் கூட்டத்தால உங்களால மெர்ஜாகவும் முடியல. சொல்றதுதான் காங்கிரஸ் எல்லாம் 60-70 இருக்கிறது காங்கிரஸ்ல இருக்குது, இளைஞர்கள் எங்க இருக்காங்க? ராகுல் இருக்காங்க, காங்கிரஸ் வந்து தனியா நிக்குது, தெருவுல நிக்குது. இவரு 50+ இருக்காரு ராகுல் காந்தி, அவருக்கு அந்த இருக்காரு, இளைஞர்கள் கூட போய் பேசுறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா அந்த கூட்டம் அவரை நோக்கி வருதா, போகிறாங்களான்னு பார்த்தா அது இல்ல. அதுக்கு காரணம் யாருன்னா இந்த இவருக்கு பின்னாடி இருக்கிற பெருசுங்க. இதுங்களை முடைச்சு வந்து வெளுத்து விட்டோம்னா, ஆமா, அவங்க கேட்கவே வேண்டாம் சுத்தம். அப்ப இவங்க கூட யாருமே இல்ல. இங்கேயுமே உங்களுக்கு வந்து பாருங்களேன், காங்கிரஸோட ஆட்கள் எல்லாம் பாருங்களேன், யங்ஸ்டர்ஸே இருக்க மாட்டாங்க, எல்லாம் 60+, 70+. ஆமா, பிபி டேப்லெட், சுகர் மாத்திரை, இன்சுலின் போட்டுக்கிட்டியா, பேச்சுவார்த்தைகளே இப்படிதான். என்னப்பா என்ன சாப்பிட்ட, இன்னைக்கு என்ன படம் வந்திருக்குது, என்ன போலாமா, இன்னைக்கு ராகுல் என்ன தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்க போறாரு, அதெல்லாம் இல்ல. எத்தனை மாத்திரை? 3. நீனு இன்ஜெக்ஷன் பா, நமக்கு இன்ஜெக்ஷன் பா, டைரக்டா நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் தான், அந்த 5 பாயிண்டா, இப்படிதான் பேச்சுவார்த்தை. பவர் என்ன, கிளாஸ் பவர் என்ன, நீ லேசர் பண்ணிருக்கியா, ரைட், இப்படிதான். இப்படி பேச்சுவார்த்தை இருந்தா அது எங்க இருந்து அவங்க இருக்கணும்? அவங்க எல்லாம் வழிகாட்டியா இருக்கணும். ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சிட்டீங்க, அடுத்து இளைஞர்களை வர வச்சு பண்ணணும். நம்மளே தான் இருப்போம் கடைசி வரைக்கும், நாங்களே போராடினா நீங்க ராகுல் காந்தி கைதுக்கு 4 பேர் போனீங்கல்ல, அந்த 4 பேர் தான் இருப்பீங்க கைதுக்கு. அப்போ ஒரு எதிர்கட்சியா காங்கிரஸுக்கு அங்க வேலையே இல்லாம போச்சு. நேரு குடும்பத்தை தாண்டி இந்த இந்தியா வேற யாரும் ஆளக்கூடாது, ஆள முடியாது. இல்லையே, முடிஞ்சு போச்சு. எனக்கு இப்பவே டவுட் வந்துருச்சு. இப்ப இந்த சிஜேபி எல்லாம் உள்ள வரத பார்த்தா காங்கிரஸ்க்கு அந்த சான்ஸுமே இனிமே இருக்குமான்றது தெரியல. ஏன்னா இப்ப ஏற்கனவே எதிர்கட்சிகள் வலு இல்ல, எதிர்கட்சிகளுக்கு ஒற்றுமை இல்ல, எதிர்கட்சிகள் இப்ப செதறி வேற கிடக்கு. இப்ப இந்தியா கூட்டணி அதெல்லாம் வெளியே போயிடுச்சு, திமுக இந்த பக்கம் வந்துருச்சு, தாவேகா உள்ள போயிடுச்சு, இப்படின்னு ஏகப்பட்ட கொலாப்ஸ்ல இருக்குது. இப்ப எப்படி கொண்டு போய் இவர் வந்து ராகுல் காந்தி ஒரு முகமா வந்து நிக்க போறாரு? இதுல அக்காவுக்கும் தம்பிக்கும் வேற பிரச்சனைன்னு ஒரு பஞ்சாயத்து வேற போயிட்டு இருக்கு. ராகுலுக்கும் பிரியங்காவுக்குமே உள்ளுக்குள்ளார, அவங்க 2 பேருக்குள்ளார இல்ல, அவங்க 2 பேரும் அவங்களே ஒரு டீமா பிரிச்சுக்கிட்டாங்க அந்த பவர் சென்டர். ஆமா, அவங்களுக்குள்ள இது ராகுல் டீம், இது வந்து பிரியங்கா டீம். அவன் எனக்கு, இவன் உனக்கு, இவன் எனக்குன்னு இந்த நம்ம கிரிக்கெட் விளையாடும்போது போட்டுப்போம்ல, அந்த மாதிரி டீம் டேக் போட்டு இவங்களுக்குள்ளார பிரிச்சுக்கிட்டாங்க. இது கேப்டன்ஸுக்கு தெரியாது.
கேப்டனுக்கு 2 கேப்டனுக்கு விஷயம் தெரியல போல. ஆனா இவங்களுக்குள்ள டேக் டீம் போட்டு இவங்க இந்த டீம் மாத்திக்கிறாங்க. இல்ல ராகுலால மோடி எதிர்க்க முடியல. இந்திரா காந்தியோட அத்தனை அம்சங்களும் பிரியங்கா காந்திக்கு தான் இருக்கு. ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், அவங்களுடைய சேலையா இருக்கட்டும், அவங்க அணுகிற விதமா இருக்கட்டும், பழகுற விதமா இருக்கட்டும், எல்லாமே இந்திரா காந்தியை ஞாபகப்படுத்துது. ஒரே ஒரு கண்ணாடியை கொடுத்து லைட்டா ஒயிட் இதுக்கு ஆல்ரெடி இருக்கு, அதை ப்ராப்பரா ஒயிட் பண்ணி விட்டுட்டோம்னா இந்திரா காந்தி 2 அப்படின்னு வந்துருவாங்க, அப்படியே நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ளார பேசிட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த சிஜேபியோட இந்த சக்சஸுக்கு அப்புறம் காங்கிரஸ் எப்படி இதுக்கப்புறம் தலை தூக்க போகுது. ராகுல மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவர் போராட்டம் பண்ணாலும் அதுக்கு பெரிய நாடு முழுவதும் பெரிய கண்டனங்கள் வந்து வரமாட்டேங்குது. இளைஞர்களுக்கு ஒரு கோபம் வரமாட்டேங்குது. அப்போ காங்கிரஸ் மேல அவ்வளவு கோபம் இருக்கு. இதை செஞ்சு இதை முடிச்சிருக்க வேண்டிய வேலை. இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு மந்திரிய ஒரு இளைஞர்களால பதவி விலக வைக்க முடியும்னா ஏன் உங்களால அதை பண்ண முடியல? ஒரு பாரம்பரியமான ஒரு எதிர்கட்சியா இருக்கிற உங்களால அதை ஏன் பண்ண முடியல? ஏன் உங்களால ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியல? ஏன் உங்களால ஒரு உண்ணாவிரதத்தை முன்னெடுக்க முடியல? எங்க அந்த பிளாக் இருக்கு? அப்போ நீங்க கடைசி வரைக்கும் வரவே முடியாது. இந்த இளைஞர் கூட்டம், உங்க பக்கம் வர வேண்டிய இளைஞர் கூட்டம் மாறி இப்ப அவங்களே ஒரு இயக்கமா உருவாயிட்டாங்க. இப்ப நாளைக்கு கட்சி அது இதுன்னு போக ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஒரு சக்சஸ் அவங்களை அடுத்தடுத்த இடத்த கூட்டு போகும். அப்போ இன்னும் உங்களுக்கு ஆதரவு வந்து பெருக ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாமே காங்கிரஸுக்கு பெரும் பஞ்சாயத்தை தான் போய் முடிய போகுது. ராகுல் எங்க போய் முட்டிக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா ராகுலுக்கு மோடிக்கு ஒரு எதிரி ராகுல்னு வைக்கும்போது ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு. ஆனா அது ஒர்க் அவுட்டே ஆகாம இப்ப இது வரைக்கும் அதுவும் பப்புன்னு சொல்லி, ஆமா, அது கிண்டல் ஒரு பக்கம் இருக்கலாம், அதுக்கு சரிசமமான ஒரு நபரா அவர் வந்து தன்னை நிறுத்திக்கிறாரான்னு பார்த்தா அது பெரிய பிரச்சனையா இருக்குது. அதுக்கு நடுவில் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்தாங்க. அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் இது எதிர்கட்சியா ஒரு அப்போசிஷனா ஆரம்பத்துல இருந்தே நம்ம புதுசா ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இப்போ திமுக கொடுக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி நீ ஏதாவது ஒரு அழுத்தம் எல்லாத்துக்கும் ஒரு எதுவுமே பண்ணாம 4.5 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி 6 மாசம் கழிச்சு ஓட்சோர் அப்படின்னு வந்து நின்றாருன்னா நான் என்ன பண்றேன்? திடீர்னு நடக்க ஆரம்பிப்பேன். திடீர்னு என் வீட்டுக்குள்ளார பூந்து போய் சோத்து எடுத்து தின்றுவேன். திடீர்னு இந்த ஊருக்குள்ளாரே இருக்க மாட்டேன், நான் பாட்டு கிளம்பி போயிட்டு வெளிநாடுக்கு போயிடுவோம் அப்படின்னா அப்புறம் யோசிப்பாங்கல்ல மக்கள், இவர் எப்படி நமக்கு சரியான ஒரு நபரை செய்யறாரு, நிறைய விஷயங்கள் செய்யறாரு, ஆனா எந்த விஷயத்தை செய்யணும் அதை விட்டுறாரு. இப்ப இந்த ஓட்சோரி இந்த மாதிரி தேராத விஷயங்களா எடுத்து எவன் ஐடியா கொடுப்பானே தெரியல. இந்த ஓட்சோரி பண்றதுலாம் எவன் ஐடியா கொடுத்தானே தெரியல. அது ஒர்க் அவுட்டே ஆகல. 1% கூட ஒர்க் அவுட் ஆகல. இங்க இந்த 2 டீம் அமைச்சு விடலாம்ல. எந்த டீம்? இங்க டீம். அதான் அதுக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்கள அதுக்கு இங்க இருக்கக்கூடிய இவரு தான் ஜான் தான் அங்கேயும் வந்து இப்ப பண்றாருன்னு ஒரு செய்தி இருக்கு. அவரும் சேர்ந்துதான் இனிமே அதுக்கப்புறம் இந்த வியூக வகுப்பாளர் அங்க செயல்படுறாரு. சிஎம் சொல்லியிருக்காரு such a nice human being. பாருங்க 2.5 வருஷத்துல எங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் பாத்தியா, எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு இருக்காரு. அது மாதிரி இவரை வேணா யூஸ் பண்ணீங்க, உங்களையும் கொண்டு எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திரு. அதாவது சில விஷயங்கள் நீங்க என்ன பண்ணாலும் நடக்காதுன்னு வாங்கல்ல, எதையோ நிமித்தவே முடியாதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரிதான் காங்கிரஸ் ராகுல் எல்லாம். நீங்க என்ன பண்ணாலும் அதை நிமித்த முடியாது, நீங்க கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சீங்கனாலும் அது ரோட்ல தான் போய் நிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால சிஜேபியோடைய வருகை ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த இதை வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்கு. இனிமே காங்கிரஸ் நீ வேணுமா, இந்த நாட்டுக்கு நீ தேவைதானா அப்படின்னு கேட்கற அளவுக்கு வந்து அது எடுத்துட்டு போயிடுவோம். ஒன்று போட்டிருக்காங்க போலீஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 400க்கு மேல பாகிஸ்தான்ல வந்து டீப் ஃபேக் இது வீடியோஸ் எல்லாம் இது அந்த இருக்கிற வீடியோஸை டீப் ஃபேக் வீடியோவா மார்க் பண்ணி ஒரு 400+ வந்து ஐடிஸ் வந்து பாகிஸ்தான்ல இருந்து எல்லாத்தையும் இது பண்ணி சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. வழக்கம் தானே, இதுல புதுசா என்ன இருக்கு? வழக்கம் தான். இதுல மாதிரி வந்தா அங்க இருந்து வந்தா இங்க இருந்தாலும் பாகிஸ்தான் போயிடணும். நம்ம வந்து விஜயகாந்த் படம் அர்ஜுன் படமா பார்த்து இப்படி ஆயிட்டோம். பாகிஸ்தான் தான், டைரக்டா பாகிஸ்தான் தான். பால் பாக்கெட்ல பால் திரிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன காரணம்? பாகிஸ்தான்காரன் தான் காரணம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது தொடர்ந்து இது அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதுல இன்னும் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கிறது, அவங்க இந்த விலகுனது இல்ல, விலகுனதுக்கு அப்புறமும் எந்த அசம்பாவிதமும் நடக்காம நீட்டா அது முடிஞ்சிருக்குன்றதுதான் மாபெரும் மகிழ்ச்சியே. ஏன்னா இந்த மாதிரி போராட்டத்தை அவங்க கலைக்காம விட மாட்டாங்க. ஆனா ஏன் அப்படி நடந்திருக்குன்னு யோசிக்கும் போது முன்னாடியே அந்த கலைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துச்சு. அது கலையாம இருந்ததுனாலதான் அது கடைசி வரைக்கும் வந்து சக்சஸ்ல வந்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா இவ்வளவு அடி வாங்கிட்டுலாம் யாரும் போராடவே மாட்டாங்க. ஒருவேளை அது மாதிரி இந்த மாதிரி இயக்கம் அப்படின்னு ஏதாவது முத்திரை கொடுத்து ஒரேடியாக இதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான வழி, ஏன்னா ஜியும் சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது ஒரு முத்திரை கொடுத்து ஆஃப் பண்ணுறதுக்கான வழியை தான் பார்ப்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காங்கிரஸ்க்கு பிஜேபியை விட்டுருங்க, காங்கிரஸ்க்கு என்ன ஆக போகுதுன்னு இனிமே நம்ம யோசிக்கணும். பிஜேபியை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அது வளமா செழிப்பா இருக்கு. அது வந்து பல வருடங்களுக்கு செழிப்பா இருக்கிறதுக்கான வேலைகள் அது பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. எப்படியா இருந்தாலும் சரி, இப்படினாலும் சரி அப்படின்னாலும் சரி.
அதுல இன்னொரு இது என்னன்னா ஆம் ஆத்மி தான் இவங்களுக்கு ஃபண்டிங் பண்றாங்க. யாருக்கு? இவங்களுக்கு காக்ரோச்சுக்கு வந்து. அதுக்கு ஆம் ஆத்மி டேரக்டா வந்துடலாமே, எதுக்கு காக்ரோச் வச்சு பண்ணணும்? அதனால டப்புன்னு அந்த இதா வர முடியலன்றதுனால பேக் எண்ட்ல வந்து ஆம் ஆத்மி ஏதோ ஒரு ஊர்ல தான் அங்கேயும் தானே கொஸ்டின் லீக்காக இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற முதலமைச்சரை வந்து நீங்கள் வந்து ரிசைன் பண்ண சொல்ல வேண்டியதானேன்னு அவர் கேட்கும்போது அவர் அதை பற்றி எதுவுமே பேச, ஏன்னா அங்கே வந்து ஆம் ஆத்மி தான் வந்து இதாக இருக்காங்க, இவங்களுக்கு பின்னாடி பலம் வந்து. சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா அதுலேருந்தே நம்ம பதில் எடுத்துக்கலாம், அப்படித்தானே? ஆமாம், சொல்லாததை வச்சு நம்ம பதில் எடுத்துக்கலாம். நீ சொல்லலைல்ல, அதனால எனக்கு தோன்றதில்ல, நான் எழுதிக்கிறேன், ஃபில்லப் பண்ணிக்கிறேன். சரி, அங்கே முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் எப்படி முடியும்? தமிழ்நாட்டில் முடியக்கூடாது. தமிழ்நாட்டில் எப்படி முடியும் அது? ஏங்க நான் ஏதோ ஒரு 10-15 நாள் போகும், நான் அதுக்கு முன்னாடி விஜய்னு ஓட்டலான்னு பார்த்தா நீங்க அதுக்குள்ள வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போறீங்க. பாஸ், நீங்க கேட்டது பேன் நீட் தான், அங்க கொடுத்திருக்கிறது இவரு தர்மேந்திர பிரதான் விலகல் மட்டும்தான். அதுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க ஆரம்பிச்ச நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும். அப்படிலாம் முடியாதுங்க, ஆரம்பிச்சவங்களே ஓகே கேன்சல். என்ன விளையாடுறீங்களா? அவன் கேட்டது வேற, அவன் போராடினது வேற. நீங்க தான் அங்க போய் வித்தியாசம் சொன்னீங்க. அது ஃபேர் நீட், இது பேன் நீட். அது வந்து விலகல் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, நாம ஒட்டுமொத்த நீட்டையே ஒழிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய கோரிக்கை அவங்களோட விட உயர்ந்தது இல்லைங்க. அது மரம், நான் வெறும் கிளைகள் தான். ஹலோ, வேர் நம்பளுதுங்க. அவங்க மரமா இருக்கலாம், கிளையா இருக்கலாம், ஆனா வேறு விதை நாம் போட்டது இல்ல. நீட் தேர்வு ரகசியம் நாம் போட்டது. அப்ப நீட்டை ஒழிக்கிறது தானே சரியானதா இருக்கும். அப்ப நீங்க வந்து எப்படி நீங்க வந்து நிறுத்த முடியுத? நீட் ஒழிக்கணும் நாங்க போராடினாதான் 5 வருஷத்துக்கு முன்னால இருந்தே போராடி இருப்போமே. 5 வருஷ கதையை பேசாதீங்க, அது முடிஞ்சிருச்சு. இப்ப யாருமே அடிக்கல. அதுல எங்களால பண்ண முடியலங்க. அப்ப எங்களுக்கு அது தோணல. அப்ப நாங்க நீட் எழுதிடலாம். மாசு வந்து சொல்லுவாரு, நீட்டுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் எல்லாம் நாங்க அரேஞ்ச் பண்றோம்லாம் சொல்லுவாரு. அப்புறம் ரகசியம் சொல்றேன்னு சொன்னவரும், அது ரகசியம் ஒண்ணும் கிடையாதுங்க, காங்கிரஸ் ஜெயிச்சா நீட் தேர்வை ரத்து பண்ணுவோன்றதாங்க அந்த ரகசியம் அப்படின்னு. ஏன்பா இதை வச்சுக்கிட்டா நீ ரகசியம் சொல்லிட்டு இருந்த? அது எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நாங்களே சொல்லியிருப்போமேப்பா, அது நடக்காது, அது வராது அப்படின்னு. நீ ஏன்பா இதை போய் ரகசியம் சொல்லி எங்களை ஏமாத்திட்டியே அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்பனா நமக்கு ஒரு ஆப்ஷன் தோணுது இல்ல. அப்போ அழுத்தம் கொடுத்தா பாஜக செய்யுது. அப்போ வடநாட்டு இளைஞர்களாலேயே அதை பண்ண முடியும்னா, திராவிட மண்ணில் பிறந்த எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் பார்த்தவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அங்க போக கூடாது. அவங்க ஜோக்கர்ஸ் எல்லாம் போக கூடாது, ஏன்னா அவங்க எல்லாம் ஜோக்கர்ஸ். ஜனநாயகன் பார்த்தவங்க எல்லாம் ஜோக்கர்ஸ். இந்த உண்மையா போராடுறாங்கல்ல, அவங்களும் அவங்களுக்காக பின்னாடியே போனாங்கல்ல, டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த குரூப்பும் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சிஎம் உடைய போட்டோ வச்சு மிஸ்ஸிங் அப்படின்லாம் போட்டாங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ ராஜ்மோகன் போனப்போ ஏதோ எங்கேயோ போகணும்னு சொன்னாங்களே, மெரினாவை ஓபன் பண்ணி விட்டு அவங்களை அங்க உட்கார வச்சிருங்க. நீட்டை பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கடலோட கடலா போறதுக்கு நீ எங்கேயோ போ, எப்படியோ போ, நீ விஜயை கரிச்சு கொட்டுவியோ, விஜயை கொண்டு வந்து அங்க நிறுத்துவியோ, இல்ல விஜயே நீங்க கட்டி போட்டு டெல்லி கூட்டு போவீங்களோ, அதெல்லாம் உங்க பாடு. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீட்டு பேன் ஆகணும். அவன் அங்க சக்சஸ் பண்ணிட்டான், அவனுடைய கோரிக்கையை அவன் சக்சஸ் பண்ணிட்டான். அவனாவது 4-5 கோரிக்கை வச்சான். நீட், ஃபேர் நீட் வேணும், இந்த வினாத்தாள் கசிவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பதவி விலகணும், மாணவர்களுக்கு நிதி கொடுக்கணும்ன்றது. அவங்க 3க்கு 1 கொடுத்துட்டாங்க, மற்றதெல்லாம் பரிசீலிக்கிறோன்னு இருக்காங்க. நீ கேட்க போறது ஒன்னே ஒண்ணுதான், மரியாதையா அதை பண்ணிக்கிடு. அதை பண்ணிட்டு தான் நீ அங்கிருந்து எந்திரிக்கணும். மெரினால நீ பாலன் இல்லத்துல இருந்து பண்ணுவியோ, சிவபாலன் இல்லத்துல இருந்து பண்ணுவியோ, மெரினால இருந்து பண்ணுவியோ. நம்ம ஆல்ரெடி போயிட்டாங்க. யாரு? இங்க நம்ம பாலன் இல்லத்துல இருந்து அங்கேயே பஞ்சாயத்து. மெரினா போலாம், அங்க வேணாம் இங்கேயே பண்ணலாம், மெரினா போலாம், அங்க போனா சுண்டல் சாப்பிடலாம், இங்க எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இருக்கும். என்னடா இது, என்னடா இப்ப மெரினாக்கு போய் என்னடா பண்ற? அங்க போனா ஜாலியா இருக்கும், இவரு ஹிப்ஹாப் தமிழ் வருவாரு, ராகவா லாரன்ஸ் எல்லாம் வருவாரா, இங்க பாரு இவங்கள தான் இருக்காங்க, இங்க பாருங்க திடீர்னு நல்ல கண்ணுன்றாரு, எனக்கு நல்லா தான் கண்ணு தெரியுது, நல்ல கண்ணுனா இட்ஸ் ஹியூஜ் லீடர் அப்படின்றாங்க, திடீர்னு நல்ல கண்ணுக்கு யாருன்னு கேக்குறானுங்க அவனுங்க. அந்த பிரச்சனையே அங்க வந்து இருக்கு. நல்ல கண்ணாடி போட்டிருக்காங்கன்னு கேட்பாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கு. இல்ல நம்ம வந்து மெரினா போயிட்டோம்னா அந்த பஞ்சாயத்துல அவங்களுக்குள்ளாரே சண்டை. அதனால இந்த போராட்டத்தை இங்க ஆரம்பித்தவர்கள் 5 வருடமாக அமைதியாக இருந்த, அடக்கி கொண்டிருந்த, ஆற்றாமையை வெளிப்படுத்த முடியாத நபர்கள் இன்னைக்கு வந்து பொங்கி எழுந்து வந்திருக்கீங்கல்ல, அவங்க எல்லாருமே மெரினாக்கு போயிடுங்க. இதை வந்து டிவிகே கவர்மெண்டே வந்து செய்யணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை தடுக்க கூடாது. இந்த காவலர்களை போட்டு அவங்கள மெரினாக்கு போறதை தடுக்கிறதெல்லாம் பண்ணவே கூடாது. அவங்களுடைய இலக்கு பேன் நீட் தான். ஸோ அதனால அவங்க மெரினால போய் இது பண்றதுக்கு நீங்க
அனுமதி கொடுக்கணும். ராஜ்மோகன் போனப்ப என்ன சொன்னாங்க, மெரினான்னு கத்தி அவரை கலாச்சி அமிச்சிட்டு தான் இப்போ வந்து ட்வீட் போட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்கல்ல. மெரினா கமிச்சிருங்க, அனுப்பிட்டா அங்க போக சொல்றதே எதுக்கு? இது இன்னும் பெருசாக்கி இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு தான். இந்த ஆட்சி எப்படிங்க கலைக்க முடியும்? என்னங்க பேசுறீங்க? இப்ப என்னன்னா மெரினாக்கு இவங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்க. ஆமாங்க, எங்களோட நிலைப்பாடும் நீட் வந்து பேன் தாங்க, வாங்க இப்ப நாங்களும் அரசாங்கமும் மாணவர்களோட பக்கம் நிக்கிறோம், வாங்க எல்லா மாணவர்களும் வாங்க, நீட் பேன் பண்ற வரைக்கும் நம்ம வந்து போராடலாம்னு சொல்லி அவங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்து எல்லாம் இது பண்ணி இங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க. உள்ளுக்குள்ள ஒரு இறங்கும்ல, நம்ம டீம் இறங்கும்ல, கருப்பு சட்டை டீம் இறங்கும்ல. பண்றதே முக்கால்வாசி அவங்க தான். இதுல இறங்குறதுக்கு வேற தனியா உங்களுக்கு இருக்கான்னு ஏதாவது கலவரம் பண்ணி விட்டாங்கன்னா என்ன பாரு 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 அங்கேயே முடிஞ்சு போச்சு, இவர் தான் தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு ஒத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு இளைஞர்கள் மத்தியில தானே அங்கேயேதான் பிரச்சனை நடந்துட்டு, வாழை நிலத்திலேயே இருக்கிறதா மெரினாக்கு போறதாலே பிரச்சனை இருக்குல்ல. ஆமா, அங்க போனா சுண்டல் சாப்பிடலாமாமா, மாங்காய் சாப்பிடலாமாமா, அங்க வந்து இது வரும், டீ வரும், காப்பி வரும், இங்க பாரு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளா போய் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்குது, 2 கப்பு டீ வாங்கிட்டு 3 கப்பு டீ வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. அதனால அங்க போலான்னு ஒரு பிளான் இருக்கு. அதனால அங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீட்டை வந்து பேன் பண்ணிடலாம். எப்படி மோடிக்கு அவர்களுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து, நமக்கு ஒரே ஒரு கோரிக்கை தானே, நீட்டை ஒழிக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா ஒரு 25 நாள் 15 நாள் எதுக்கா மேலே ஆகும். ஏன் என்ன ஆகுங்க? இல்ல அந்த சாப்பிடாம இப்படியே இருந்து அவரே வந்து சாப்பிடாமவா? யாரு சாப்பிடாம? அவரு அப்படித்தானே போராட்டத்தை ஆரம்பிச்சாரு. ஓ, சோனம் வாங்சுங் மாதிரி இங்க ஒருத்தர் இருக்காங்கண்ணா. ஆமா, யாரு? ஆப்ஷன் ஏ அமீர், ஆப்ஷன் பி ரஞ்சித், ஆப்ஷன் சி வெற்றிமாறன், ஆப்ஷன் 4 4வது தெரியல, சீமான். 5வது ஒரு ஆப்ஷன் வச்சுங்களேன். யாருங்க? இளம் பெரியார். அவரு சட்ட மிஸ்ஸிங், சிஎம் மிஸ்ஸிங், எதிர்க்கட்சி தலைவருங்க அவரு மிஸ்ஸிங். மிஸ்ஸிங் டிரைவிங் வந்துருச்சு. புரியல, டிரைவிங் ஒண்ணு வந்துருச்சுன்னு. அது வேண்டாம், நீங்க சொல்லு. இல்லைங்க, சிஎம் மிஸ் ஆயிட்டாருங்க. சிஎம் வந்து பிஜேபியோட இதாயிட்டாரு, அவரால் பேச முடியல, அதனால ரைட் ஓகே அவர் வர முடியல, ரைட் ஓகே. எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருப்பார்ல. ஆமா, இப்போ கனிமொழி வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இப்போ மாபெரும் போராளி போலி வந்தாங்கன்றதெல்லாம் இல்ல. எதிர்கட்சி தலைவர் எங்க போயிருக்காரு? சட்ட ஆலோசனை பண்ணிட்டு இருக்காருங்க. ரகசியம் சொல்றேன்னு சொன்னீங்களே, எங்க அவரு? அதாங்க சட்ட ஆலோசகர் கூட ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. என்னத்த ஆலோசனை பண்ண போற? இது மேல வந்து எப்படியாவது கோர்ட் மூலமா போய் எப்படியாவது வாதாடி இதை வந்து பேன் பண்ற வைக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா, குறுக்கோள் இருக்குதா? ஏங்க பேன் பண்றதுக்கு தான் நீங்க தான் மெரினாக்கு போறேன்ட்டீங்கல்ல, மெரினால இடம் கொடுத்தா நீங்க தான் பேன் பண்ண வச்சிருவீங்கல்ல, அப்புறம் என்ன அதுக்கு மேல என்ன சட்ட ஆலோசனை பண்ண வேண்டியதா இருக்கு? அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த கூட்டத்தை வந்து தலைமை ஏற்க ஒரு தலைவன் தேவை, அந்த தலைவனா என்னைய போடுங்க, நான் வரேன். எனக்கு என்னவோ 2017 விஜய் பண்ணது இன்னைக்கு உதயநிதி பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒரு டவுட். மாஸ்க் கட்டிட்டு வந்து பாலை நிலத்துல ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். பார்த்துட்டு இருப்பாரா? இப்படி பார்த்துட்டு இருக்கலாம், இப்படி பாத்துக்கிட்டு இருக்கலாம், எப்படியோ பாத்துக்கிட்டு போறாரு. யார் யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க, யார் யாரெல்லாம் வந்து இல்ல நம்ம எழுதி கொடுத்ததுல கரெக்ட்ல அந்த ஆட்கள்லாம் வந்திருக்காங்களா, நம்ம ஆட்கள் வந்திருக்காங்களான்னு பாக்குறது கூட வந்திருக்காங்க. அப்படிலாம் கொச்சப்படுத்தாதீங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஏங்க காணானே கேட்கதாங்க செய்வாங்க. நீங்க ஒருத்தரை தானே கேக்குறீங்க, இன்னொருத்தர் ஏங்க நடிகரை கேக்குறீங்க, ப்ரொடியூசரை கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அப்பா அவரு இல்லைங்க, ரெட் ஜெயிண்டோட முன்னாள் ப்ரொடியூசருங்க, தலைவர், அந்த இதோட ஓனர். அதுதான் கேட்கிறேன். அது என்னங்க ஒருத்தரை காணும் தெரியுங்க, ஒருத்தரை மட்டும் தேட மாட்டேங்கிறீங்க. ஏங்க பவர்ஃபுல் சிஎம் விட எதிர்கட்சி தலைவர் தானுங்க. அவரு போராடினாருன்னா அது மாபெரும் போராட்டமா இருக்கும், அப்படியே கொடி கட்டி பறக்கும். இது சட்டசபையே அதிர விட்டுருவாரு, தன்னுடைய கேள்விகளால எதிரிகளை வந்து கதிகலங்க வச்சிருவாரு, ஒற்றை கண் பார்வையாலே அப்படியே எரிச்சிருவாரு. புஷியானந்தெல்லாம் குனிஞ்சுக்கிறாராம். சிஎம் எதிர்கட்சி தலைவர் பார்க்கவே விரும்புறது இல்லையா, வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கும், தனியா உட்கார்ந்துருக்காருன்னு வெக்கமா இருக்கா? இல்ல இவ்வளவு இருக்கும்போது நீங்க ஏன் சிஎம் மட்டும் தெரிறீங்க? சிஎம் தான் கையால் ஆகாத தன்னு தெரிஞ்சு போச்சு. எதிர்கட்சி தலைவரை பிடிக்கலாம்ல. எதிர்கட்சி தலைவரே நீங்க வாங்க, உங்களாலதான் முடியும், நீங்க தான் நிறைய பண்ணிருக்கீங்க இந்த மக்களுக்கு. ஒரு செங்கல் எடுத்துட்டு போய் ஆட்சியை பிடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஒரே ஒரு இத என்னது ரகசியத்தை வச்சு ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க, முட்டையை கொண்டு போவாரு, செங்கலை கொண்டு இவ்வளவு பண்ணிருக்கீங்க. ஏன் உங்களால ஒரே ஒரு உண்ணாவிரதத்தால
ம் ஒரு நீட்டை ஏன் பேன் பண்ணிட முடியாது? ம் உண்ணாவிரதத்தை பத்தி எங்க கழகத்துக்கு சொல்லி தரீங்க? கழகத்துக்கு இல்ல, ம் கழகத்துக்கா? ஓகே, சரி விடுங்க. அது வந்து இல்ல இல்லங்க, கழகம்னு நீங்க சொல்லும்போது தப்பா வருது, அதுக்காக சொல்றேன். அப்படியா? அது தப்பான வார்த்தையா? கழகம்னா மூட்டி விடுறது, ஆ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. கழகம் 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 ழ. ஆ, ர. ஆ. எங்க கழகத்துக்கே சொல்லி தரீங்களா விரதத்தை பத்தி? நாங்களாம் இருந்தோம்னு வைங்க. எங்க நாங்க தான் இருந்தோம்ல வெளியில. ஆ. இல்ல, இதுதாங்க ஐயா, ஒரு விஜய் அவர்களை தேடுற நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவரை தேட மாட்டேங்கிறீங்க. ஒரு புதுசா வந்த ஆட்சியை வந்து இவ்வளவு கேள்வி கேட்குற நீங்க, இதுக்கு முன்னாடி ரீட் ரகசியத்தை பத்தி இருக்கக்கூடியவங்கள ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு வந்து ஒரு படம் பார்க்க வந்தா, படத்துக்காக போயிட்டு வந்தவங்களை வந்து ரொம்ப மோசமாகவும், நீங்க தான் இருக்கிறதுல இன்டெலெக்சுவல், நாங்க தான் நாட்டுக்காக போராடுறோம்னு பேசக்கூடிய நீங்கள் எல்லாத்தையும் துறந்துட்டு துறவிகள் மாதிரி வந்து பேசக்கூடாது. ஏதோ நீங்கெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்காத, ஹாட்ஸ்டார் ஓடிடியில் யூஸ் பண்ணாத, இல்லை ஸ்போர்ட்ஸ் பற்றி விரும்பாத ஆட்கள் மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் மட்டுமே நாட்டுக்காக போராடுறவங்க, இந்த ஊருக்காக போராடுறவங்கன்ற மாதிரி அதை வந்து மாற்றக்கூடாது. ரெண்டாவது, உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஜய் அவர்களை பேசுறதுக்கு முதலமைச்சரை காணும்னு சொல்றதுக்கு வரைக்கும் ஓகே. ஆனா அதை தாண்டி எல்லை மீறி நீங்க சில விஷயங்களை பண்ணும்போது, ஒரு நடுவிரல் எடுத்து காட்டும்போது, தேவையில்லாத சில செய்கைகள் செய்யும்போது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ட்ரிகர் ஆகும். அதுக்கு நீங்க வந்து அப்புறம் பதில் சொல்ற மாதிரி வந்து, ஏன்னா இப்போ அவங்க இருக்கிறது கவர்மெண்ட், அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்களா அப்போ நம்ம ஜல்லிக்கட்டுல நடக்கும்போது சின்னம்மா சின்னம்மா எங்கம்மா அப்படின்னு கேட்ட மாதிரி இப்போ இங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இவரு தானே, திரை தானே வந்திருக்காரு, மக்கள் தானே, எல்லாம் ரீல்ஸ் பார்த்து தானே வந்திருக்காங்க, இவரெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நீங்க நீட் பேன் பண்றதுனா நீங்க இந்த போராட்டத்தை கைவிடக்கூடாது. நீங்க வெறும் பால நிலத்துல மட்டும் இல்ல, பெரிய அளவுக்கு திரட்டி உங்களுக்கு யாரெல்லாம் இதுவா இருக்காங்களோ அவங்களை எல்லாம் திரட்டி நீங்க மெரினால போராடுறதுக்கு அனுமதியை வாங்குங்க. மீறி போனா நீங்க மெரினாலேயே போய் போராடுங்க. உங்களுடைய தலைவர்கள் கூப்பிட்டுக்குங்க, மாபெரும் தலைவர்கள் அமீர், ரஞ்சித், வெற்றிமாறன் எல்லாரையும் கூப்பிடுங்க. இதுல வெற்றிமாறன் இன்னொரு ஜோக் வேற சொன்னாரு, இதுல யாரும் இது பண்ண விட்டுறாதீங்க, உங்களுடைய இதை வந்து யாரும் ஹைஜாக் பண்ணாம பாத்தீங்க. ஹைஜாக் பண்ண போனதே நீங்க தான்யா அந்த போராட்டத்தை. ஹைஜாக் பண்ண போற நீங்க எல்லாம் போகாம இருந்தாலே இந்த ப்ரோக்ராம் ஹைஜாக் ஆகாம இருந்துரும். இதுல ஹைஜாக் பண்ணிடாதீங்கன்னு வேற அவரு வேற போய் பேசுறாரு. அது எவ்வளவு பெரிய முரணா இருக்கு பாருங்க. நான் இல்ல, அந்த ஆளு நான் இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக நான் போயிருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சிவராண்டி, என் பையன் கையிலயும் கருப்பு மச்சம் இருக்கும், அதுக்காக அவனை போய் வந்து நீ இது பண்ணிடாத, ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து வெற்றிமாறன் வந்து பேசுறது. அப்புறம் இன்னொன்னு கேட்டீங்க, சோனம் வாங்சுங், தமிழ்நாட்டு சோனம் வாங்சுங், அது யாராவது ஒருத்தவங்க வாங்க, அது மக்கள் இவங்கள்ட்ட இல்ல, அவங்கள்ட்ட விட்டுருங்க. இல்ல, அவங்களே ஒருத்தர் முடிவு பண்ணட்டும். எப்ப யாராவது ஒருத்தர் சோனம், ஏன்னா ஒரு வடநாட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தர் இதை முன்னெடுத்து ஒரு உண்ணாவிரதம் இருந்து இதை சக்சஸ் பண்ணிருக்காருன்னா, உங்கள யாராவது ஒருத்தருக்கு தயாரா இருந்தீங்கன்னா, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம தமிழ் மக்களுக்காக, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக யாராவது ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா, மோடி அவர்கள் இறக்கப்பட்டு இந்த இளைஞர்களோட இந்த கோபத்தை பார்த்து நான் நிறைய பேர் நான் பார்த்தேன், நிறைய இதுல பார்த்தேன். நான் இதுக்கான போராட்டம், இதுக்கு ஏன் வந்து இவ்வளவு நாள் இல்லை, நிறைய இன்ஃப்ளூயன்சர், நல்ல ஃபெமிலியரான இன்ஃப்ளூயன்சர் நிறைய பேர் பேசி இல்ல உண்மையான அப்பப்போ ஆமா உண்மையான இன்ஃப்ளூயன்சர் நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் பேசணும். இப்போ மதன் கௌரி அவர் மாதிரி இருக்கலாம், இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஸ்டால வந்து அப்பப்போ சமூக கருத்துக்கள் எல்லாம் போடுவாங்க. ஆட்சியில் ஏதாவது தப்புன்னா வந்து உடனே வந்து போடுவாங்க. இது என்ன, ஏன் இப்போ வந்து போராடுறீங்கன்னு கேட்குறீங்க, அப்போலேருந்து ஏன் போராடலைன்னா, இப்போ தான் அங்கே டெல்லியில் போராட்டம் எடுத்திருக்காங்க, அங்கே அடித்ததுனால தான் மாணவர்களுக்கு பிரச்சனையாச்சு, அதனால தான் இப்போ நாங்கள் போராடுறோம். இவ்வளோ பேசுகிறீங்களே, ஏன் நீங்கள் ஒரு முன்னெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறீங்க? அதே மாதிரி ஜனநாயகன் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஓகே, எல்லாமே ஓகே. பட் ஆனால் இப்போ ஜனநாயகன் வந்து நீங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணாமல், ஆமாங்க இப்போது இது வேண்டாம், நம்ம மக்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க, நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கேன்னா நான் உங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துருப்பேன். பட் ஆனால் இப்போ நம்ம தான் ஆட்சியில் இருக்கோன்றதுக்காக நீங்கள் இப்போவே ரிலீஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிய வரும்னு பேசுகிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே ஏன் அவங்க முன்னாடி வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க? உங்களுக்கு தான் இருக்குல்ல, நீங்கள் கூப்பிட்டா இன்றைக்கி ஒரு 100 பேர் 200 பேர் வர அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்குன்றப்ப ஏன் அவங்க முன்னெடுக்கலை? எப்படி தம்பி, அது எப்படி வர சொல்றதுக்கு மற்ற சொல்றதுக்கு மட்டும் நம்மளே ப்ரமோஷன் வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம போய் அதெல்லாம் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இல்லையே. என்னுடைய கேள்வி, சோனம் வாங்சுங்க அடுத்து யார் வர போறீங்க? ஒருத்தர் வந்தே ஆகணும், அவரெல்லாம் விட்டுருங்க, அவரெல்லாம் இழுக்காதீங்க. இதுல ஏங்க ஜென்சி? வேணாம், ஜென்சியே கிடையாது. நான் சொல்றது சோனம் வாங்சுங்.
தெரியுதா? சோனம் வாங்சுக்கு ஒரு ஏஜ் இருக்கு, அவரால் தான் அது முடியும். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்து ஒரு கல்வியாளர், அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவர் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்னு அவ்வளவு தெரியும். அப்ப எல்லாம் தெரிந்த ஒருத்தர் தானே அதை வழி நடத்துறதுக்கு சரியானவரா இருப்பாரு. இப்போ அபிஜித் இருக்காருங்க, இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. வேஸ்ட் ஆஃப் டைம். அபிஜித் விட்டுருங்க, அபிஜித் இருக்காருல்ல. ஆமா, அபிஜித் வந்து ஒரு யங்ஸ்டர். அவர் வந்து அந்த சிஜேபியோடைய தலைவர். அவர் வந்து வேற. நான் சொல்றது இவர் உங்களுக்கு வந்து ஒரு முன்னோடி மாதிரி. ஒரு அண்ணா ஹசாரே எப்படி ஒரு இவர் வந்தாரோ, ஆம் ஆத்மி கட்சி தலைவர் வந்தாரோ, அவருக்கு முன்னோடி யாரு? அண்ணா ஹசாரே. அவங்களே வந்து வச்சுக்கிட்டு எப்படி ஒரு அறிஞர் அண்ணா, அவருக்கு கீழே கலைஞர் எம்ஜிஆர், இப்போ ஒரு அண்ணா ஹசாரே, அதுக்கப்புறம் டெல்லியோடைய முன்னாள் முதல்வர். அவர் பேர் டக்குன்னு வரல, அதனால டெல்லியோட முன்னாள் முதல்வர்ன்ற பேர் என்ன? கெஜ்ரிவால். கெஜ்ரிவால். இப்போ சோனம் வாங்சுக் அவருடைய இது வந்து நம்ம அபிஜித் வந்து சிஜேபியோட இதுவா இருக்காரு. அப்ப தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் இருக்கணும்ல. அதாங்க ஆண்டவர் போடலாங்கன்றேன். என்னங்க உங்களுக்கு என்ன வயசான காலத்துல உங்களுக்கு வயசான காலத்துல இல்லங்க, அவர்தான் இன்டெலெக்சுவல் ப்ரோ மேக்ஸ்ங்க. அவரு பேசுவாருங்க, ஆனா உண்ணாவிரதம் இருப்பாரா? ஐடியாலஜி போதாதா உங்களுக்கு? அது இருந்தா போதாதா? சொல்றது ஏங்க, வெறுமனே உட்காந்து நீங்க சாப்பிட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணீங்கன்னா கடுப்பாயிடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இது வரணும், ஐயோ உண்ணாவிரதம் இருக்காங்களே, நாட்டு மக்கள் டென்ஷன் ஆகுறாங்களே, அப்படி இருக்கணும். அப்படி ஒரு ஆள் சொல்லுங்க. வேற 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 அப்பா முடியாது. அவர்தான் எல்லாமே தெரியணுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி ஒருத்தர் வேணும். தெரியும்னா இருக்காருங்க, அண்ணன் தானே. அண்ணன் ஏன் அதை முன்னெடுக்க கூடாது? அண்ணன் பேசுவாரு. பேசலாம் வேண்டாம், சாப்பிடாம படுத்திருந்தா போதும். அது முடியாதுங்க. ஏன்? சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்த உடம்புங்க அது. ஏங்க என்னங்க ஒரு 20 நாளுங்க, அதெல்லாம் முடியாதுங்க. ஏங்க 20 days இருக்குங்க. நாட்டு மக்களுக்கு கிடைச்சிரும், நல்லது கிடைச்சிரும், குழந்தைங்க எல்லாம் நீட் இல்லாம தப்பிச்சிருவாங்க. அப்புறம் அடுத்து உங்களை முதலமைச்சராக கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் ஒரு 20 நாள் சாப்பிடாம இருக்க கூடாது? ஒரு உண்ணாவிரதம் இருக்க கூடாதா? விஜயால முடியாதுங்க, அவர் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருங்க. அந்த கூட்டத்தை விடுங்க, விஜய் அவர் அந்த டீமே வேணாம், போங்க அப்படி அப்படின்றங்க. அவங்களே 2 கோடி ஓட்டு தான், 1.5 கோடி ஓட்டு தான் வச்சிருக்காங்க. இது 6 கோடி ஓட்டு இங்க இருக்குது. அதனால மெஜாரிட்டி எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாம் வாங்க, இந்த டிவிக்கு டீமே தூக்கி போடுங்க, ஓரமா தூக்கி போடுங்க. அவங்க வேணாம் நமக்கு, அவங்க எல்லாம் இந்த நாட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. மீதி இருக்கீங்கல்ல, அதுல அண்ணனை சூஸ் பண்ணுங்க. அண்ணன் ஒரு 20 நாள் உண்ணாவிரதம் இருந்தாருன்னா சோழி முடிஞ்சிரும்ன்றாதீங்க. இல்ல கடுப்பாயிடுவேன். அண்ணன் நிலைமை வச்சுதான். அண்ணன் லெக்கு கேட்டாரு, என்னப்பா லெக்கு? சிக்கனுப்பா, மட்டன் லெக்கு வைப்பா. அது என்ன முட்டை 2 இல்ல 4 வை அப்படின்னு கேட்கிற ஆள் அவரு. அதுதான், அந்த மாதிரி ஆட்கள் தான் வரணும். சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை கட்டுமஸ்தாக வச்சிருக்கக்கூடிய நபர் சாப்பிடாம ஒரு 20 நாள் இருந்தாருன்னா அங்க வலிக்கும்ல, அங்க தெரியும்ல, ஐயோ இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவர் சாப்பிடாம இருக்காரு, அங்க பாருங்க எப்படி இருந்த மனிதர். அந்த எக்ஸசைஸ் போடுற வீடியோ நம்மளே ரீல்ஸ் போடலாம். எக்ஸசைஸ் பண்ற வீடியோ எல்லாம் போட்டு இப்ப அவர் நெளிஞ்சு போயிட்டாரு பாருங்க. இவர் யாருக்காக போராடுறாரு? மக்களுக்காக போராடுறோம்னா அவருக்காக உண்ணாவிரதம் இருக்கிறதுக்காக சாட்டை துரைமுருகன் இருப்பாரு. ஆமா, யூடியூப்ல வீடியோ போட முடியாது, அதனால அவரு வந்துருவாரு நினைக்கிறேன். அவர் இருக்க மாட்டாரு, அவருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் அந்த கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றவங்க. இடுமாவனம் கார்த்தி இருக்காரு, இந்த மாதிரி ஆட்கள். அதுக்கப்புறம் இவங்க அவங்களுடைய கூட்டணி கட்சி திமுக, அவரு எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கலாம். இவங்க எல்லாம் அந்த யாரவங்க உதயநிதியன் டீம், அந்த ரகசியம் சொல்றவங்க 69 அவரு இவருன்னு எல்லாரும் வந்து இறங்கிடுவாங்க. நடிகை சிரிப்பழகன் அவங்க இவங்க மொத்தமா வந்து இறங்கிடுவாங்க. அப்போ டெல்லி அதிர விட்டுறலாம்ல. நீங்க ஆட்சியும் கலைச்சிடலாம், தாவைக்கு ஆட்சியும் கலைச்சிடலாம். மக்களே புரிஞ்சுப்பாங்க, தாவைக்கு அவ்வளவு முடியாது, விஜயால முடியாதுப்பா, 69 படம் நடிச்ச நீ இப்ப 70வது படம் நடிப்பான்னு அமிச்சியும் வச்சிடலாம். அண்ணனையும் வந்து முதலமைச்சர் ஆக்கிடலாம். நீட்டையும் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா அவர் மாறிடலாம். தமிழ்நாட்டின் சோனம் வாங்சுங்னு சொல்லாம வடநாட்டின் சீமான் தான் சோனம் வாங்சுங்னு சொல்லிடலாம். தம்பி சோனம் வாங்சுங் அப்படின்னு சொல்லி அண்ணனே வந்து முடிச்சு விட்டுருவாரு. தம்பி நான் சொன்னதான் அவன் பண்ணான் அப்படின்றாரு. அப்ப நம்ம வந்து ஒரு இது பண்ணிக்கலாம்ல, அதை ஏன் முன்னெடுக்க கூடாது? அது சரிப்பட்டு வருமா? நீட் பேனுங்க, புரிஞ்சுக்குங்க, நல்ல சான்ஸுங்க. இதை விட்டா இந்த சான்ஸ் கிடைக்காது. அது மக்கள் இளைஞர்கள்லாம் போராடி ரெடியா இருக்காங்க, போராடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. மெரினா மட்டும் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆக்கிடுவாங்க. இளைஞர்கள் போராட்டத்துக்கு ரெடியா இருக்காங்க, அண்ணன் தலைமையில போராடுறதுக்கு ரெடியா இல்ல. அதெல்லாம் கிடையாது, ஒரு 2 நாள் தான் கடுப்பா இருப்பாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும். அவர் பேசினாதான் கடுப்பாவாங்க. ஏன்னா பேசினா ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. மௌன விரதம் சேர்ந்து இருக்கு, மௌன விரதம் உண்ணாவிரதம் ரெண்டுமே இருக்கணும். அப்படியே அங்க பெட்டை போட்டு உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா பக்கத்துல ரைட் சைட்ல யூடியூபர், இந்த சைட்ல இடுமாவனம் கார்த்தி, அப்படி இப்படின்னு போட்டு உட்கார வச்சு இது பண்ணி விட்டுறலாம். இது இல்லைங்க,
நீட்டை பேன் பண்ணிடலாம், எல்லா பிரச்சனையும் இருக்காது, டிவிக்கு ஆட்சியும் ஒழிச்சிடலாம், நாம் தமிழரும் ஆட்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, துணை முதலமைச்சரா ரஞ்சித்தையோ அமீரையோ கூட வந்து நீங்க வந்து போட்டு அம்பேத்கர் சிலையை திறக்கிறதுக்கான வேலைகளையும் நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக சொல்றேன், பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேல எப்படி நாங்க வலியுறுத்துறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு, இதை பேன் பண்ற வரைக்கும் இந்த கூட்டம் வந்து கலையக்கூடாது. நீட்டை மட்டும் பேன் பண்ணாம எந்திரிச்சிங்க அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. இதுக்கு தாவேகாவும் திமுகவும் வந்து தாவேகான்ற பாருங்க அந்த லிஸ்டே நம்ம சேர்க்க கூடாது. நாம் தமிழரும் திமுகவும் இதுக்கு பெரும்பாடுபட்டாது இந்த கூட்டத்தை கலைய விடாத அளவுக்கு வச்சு கட்டுக்கோப்பா. ஒரு அபிஜித்தால முடியுது, ஒரு சோனம் வாங்சுங்கால முடியுது, சப்பாத்தி சாப்பிடுற பசங்க எங்க என்ன தக்காளி தூக்குன்னு நினைச்சிட்டீங்களா? அவங்க அபிஜித்துக்கு போய் எங்களோட கம்பேர் பண்றீங்க. யாருங்க சப்பாத்தி சாப்பிடுற உங்களாலே இது முடியும்னா முட்டைய வர்ற குடுற நடுற நீ பாட்டுக்கு போடா அப்படின்னு சொல்ற நம்மளால முடியாதா? முடியலையா? முடியும், நம்புங்க, முயற்சி பண்ணுங்க, ஏதாவது பேசி பாருங்க. நாம் தமிழர் தம்பிகள் கொஞ்சம் முயற்சி பண்ணி அண்ணனை ஏதாவது அதுக்கு எடுக்க சொல்லுங்க, அந்த முயற்சி எடுக்க சொல்லுங்க. எடுத்தாதான் சரிப்பட்டு வரும், இல்லைன்னா நீட்டெல்லாம் பேன் பண்ண முடியாது, கஷ்டமாயிடும். எங்க நீங்க தான் அதிகார துணியில பேசுறீங்களாமே? அதிகார துணியில பேசுறீங்களா? யாரு? வேதாரண்யங்காரர் தான், இடுமாவனம் கார்த்தி அவர் தான். யார சொல்றாரு? ரமேஷ் அவர்களை வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த போராட்டத்தை வேற விதமா திசை மாத்துறதுக்கு நினைச்சீங்களா நாங்க வந்து சும்மா இருக்க மாட்டோம், அரசாங்கம் வந்து அதோட கடமையை செய்யும் அப்படின்னா. என்ன சும்மா இருக்கும்போது அப்படியே நார்மலா இதா இருந்தீங்க, இப்போ நான் அதிகாரத்துக்கு வந்தோன்னா மிரட்டல் துணிலாம் வருது, நான் மிரட்டி பாக்குறீங்களா? அமைச்சரே அதிகாரம் பேசக்கூடாதுன்னா அப்ப நம்மலாம் நான் பேசலாம் இல்ல? அமைச்சரே அமைதியா பேசணும்னா அப்ப நம்மலாம் கொலை கிளை என்ன இது? அமைச்சரே ஆகாமலே இவ்வளவு அதிகார தோரணை வரும்னா, இவ்வளவு வாய்ஸ் வரும்னா, இவ்வளவு நக்கலா பேச முடியும்னா, ஒருமையில ஒரு முதலமைச்சரை பேச முடியும்னா, ஒரு அமைச்சர் அதிகாரத்தோட கொஞ்சம் ஆமா அவருன்னு யாரையும் வந்து எளியவர்களை பேசல. மாதிரி பேசினா அரசு அதோடைய வேலையை செய்யும்னு சொல்லிட்டு போனாரு. இதுவே கஷ்டமா இருக்கா? இன்னவே மிரட்டுறீங்களே நீங்க. உன்னையவேனா யாரு நீ? இடும்பாவனம் கார்த்தி உங்க பேர் வச்சிருக்காருங்க, அதனால எனக்கு சரியா திட்ட கூட முடியல. இல்ல நல்லா திட்டணுமே நீங்க அப்படி பார்த்தா. புரியுதா எங்க வன்மம் அதிகமா இருக்குதுன்னு? இந்த மாதிரி எங்களை வச்சுக்கிட்டு அதிகார துணியில வந்து இருக்கீங்க. சரி, அடுத்தது ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஜனநாயகன் அவருக்கு சரியா போல, அதனால 2 நாள் வரல அப்படின்னு இருக்காரு. அதாவது படம் சரியா ஓடல, அதனால தலைமை செயலகத்துக்கு 2 நாள் வரல. கரெக்ட் தான், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படம் நல்லா போதோ போலையா, ஏன்னா படம் அவர் இப்போ சினிமாவில் இருக்கும்போதே படம் நல்லா போனாலும் அது கவலைப்பட போகிறது கிடையாது பெருசா. ஏன்னா அடுத்த படம் அவர் நடிக்க போறாரு, போறாரு, அது மேட்ச் பண்ணிப்பாரு, அது பழகி போச்சு. இப்போதானே நமக்கு இந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கு படம் பார்க்குறோம். மீண்டும் மீண்டும் தோல்வியில இப்பதானே வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால நம்ம தான் ரூம் போட்டு அழுதுகிட்டு இருந்தோம் ஒரு 4 நாள். இவர் எதுக்கு இப்போ ஃபீல்? அவர் படம் சரியா போகல, நீங்க கொண்டாடணும்ல, நீ எதுக்கு ஃபீல் பண்றப்போ? ஆமா, அவருக்கு அவங்க இப்ப எதிர்கட்சி இல்ல, எதிர்கட்சிலாம் எதிர்கட்சிங்க அவங்க. தாவேகாக்கு எதிர்கட்சி திமுக, திமுக எதிர்கட்சி அதிமுக. நிலைமைய பாத்தீங்களா? எங்க உட்கார்ந்து இருந்தேன் தெரியுமா? நானு அங்க உட்கார்ந்து இருந்தேன், அப்புறம் இங்க வந்தேன், அப்புறம் இங்க உட்கார வச்சிருக்காங்க. இங்கேயாவது உட்கார்ந்து இருக்கமேன்னு சந்தோஷப்படணும். வெளியில அனுப்பாம இருக்காங்க. இல்ல, ஆர்பி உதயகுமார் இந்த மாதிரி படம் சரியா ஓடல, அதனால தலைமைச் செயலகத்துக்கு வந்து வரல. ரிசல்ட் சரியா வரல, 1 மாசம் ஆளையே காண யாரையும். எல்லாம் எங்க உட்காந்து அழுதுகிட்டு இருந்தீங்கன்னு தெரியல. அவருக்கு இனிமே அந்த படம் ஒழுங்கா போனா என்ன, போலனா என்ன, வேலை முடிஞ்சு போச்சு. அது எப்பயோ ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம், அது அப்படி இப்படின்னு லீக் ஆகி இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகி அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அது கலெக்ஷன் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எடுக்கலனாலும் மக்கள் போய் பார்க்க போறப்பா. இத்தனை வருஷம் அவர் நடிச்சிருக்காரு, அதுக்கு அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோப்பா, நாங்க ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரோம்னு போய் பார்க்க போறாங்க. இதை பார்த்துட்டு அவனும் ரிவ்யூ கொடுக்க போறது இல்லை, அந்த ரிவ்யூவையும் பார்த்து அவனும் போறது கிடையாது. அவனுக்கு விஜயுடைய கடைசி படம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல போய் வந்து பாக்குறாங்க. அதுலயே வெளிநாடுகள்ல கம்ப்ளைண்ட்,
அந்த ஃபைனல் அந்த வீடியோ போடுறது இல்ல இங்கேயுமே நீங்களும் இங்கேயுமே சில இடங்கள்ல போடுறாங்க, போட்டு ஒரு 10 செகண்ட்லயே அதை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் கட் பண்ணியாதீங்க தியேட்டர் ஓனர்ஸ். ஆமா, நீங்களா நிறைய பேர் வந்து தியேட்டர் வச்சிருக்கீங்க. என்ன பிரச்சனைனா படம் தான் பிரச்சனையே. 3 மணி நேரம் படம், அதனால உங்களுக்கு 20 நிமிஷத்துக்கு மேல பிரேக் விட வேண்டியதா இருக்கு, இந்த இன்டர்வல் பிரேக் விட வேண்டியதா இருக்கு. அப்ப அதை போடும்போது உங்களுக்கு அந்த 2-3 ஷோ போடுறது, 3.5 மணி நேரம் ஒரு ஈவினிங் ஷோக்கு அப்புறம் போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து அது ரொம்ப டிலே ஆகுது. ஏன்னா அதுக்கப்புறம் 11 மணி 11:30 மணி ஷோலாம் போடும்போது ரொம்ப லென்த்தா போதா. அது இந்த கடைசி 20 நிமிஷம் எம்ஜிஆர் வந்து தான் ஐயோ அப்படின்ற மாதிரி வினோத் பண்ணி விட்டாரா. அதனால கொஞ்சம் அது ஒரு படத்தை ஒரு கரெக்டா ஒரு 2.5 மணி நேரத்துல சுருக்கி இருந்தாருன்னா கரெக்டா நல்லா இருந்திருக்கும், கிறிஸ்பா இருந்திருக்கும். அவங்க எதிர்பார்க்கறாங்க, இப்போ வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாமே எதிர்பார்க்கறாங்க, இல்லைங்க அந்த இதுவும் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. நிறைய பேர் மெசேஜ் இந்த சிட்டி எல்லாம் வந்துச்சுல்ல, இந்த சிட்டி எல்லாம் வந்து ஒரு படமா எடுத்திருந்தா பரவாயில்ல. படத்தோட பிரச்சனையே என்னன்னா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் எடுத்து போட்டதுதான். ஆர்சி வார் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, அம்மா சென்டிமெண்ட் இருக்கு, தங்கச்சி குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாமே வந்து இருக்கு, மாஸ் பாட்டு இருக்கு, அப்புறம் ஆர்சி. ஆனா காமெடி தான் இல்ல. காமெடி இருந்துச்சு, பார்க்கலையா நீங்க? புசி ஆனதெல்லாம் வந்தாருங்க. ஒரு அமைச்சரை நீங்க கிண்டல் பண்றீங்க. அவர் அதுல ஆக்டர், அவர் எப்படி அமைச்சர் ஆவாரு? இன்னைக்கு அமைச்சர், அந்த படத்துல நடிக்கும் போது ஒரு ஆக்டர். அன்னைக்கு ஆக்டர் தான், அன்னைக்கு ஸ்ரீநாத்தும் ஆக்டர் தான், அன்னைக்கு விஜயும் ஆக்டர் தான். அப்ப நான் ஆக்டர் தான் சொல்லுவேன். ஆக்டருங்க அந்த படத்துல எல்லா ஆக்டரும் இருந்தாங்க, அவங்க எல்லாம் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க. அப்படிதான் நீங்க சொல்லுவே தவிர இன்னைக்கு அமைச்சர்ன்றதுக்காக அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஒரு மாபெரும் நடிகரை இந்த தமிழ் சினிமா இழந்துருச்சு, புசி ஆனந்த. அவ்வளோதாங்க, ஓகே முடிஞ்சு. ராஜ்மோகன் அங்கே போனது தான் மெரினா. சீக்கிரம் இந்த மெரினாவை ஒதுக்கி விடுங்க. கலாச்சிட்டாங்களாம் ராஜ்மோகனை வந்து வெளியே போங்க அப்படி இப்படின்னு கலாச்சிட்டாங்களாம். இப்போ நேரம் மெரினா தான் போவாரா ராஜ்மோகன் அவர்கள்? அவர் ஏன் மெரினா போறாரு? மெரினாக்கு போனா தெரியும். இல்லைங்க, இவங்க போராடுறதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது, போராடலாம். அவங்க மெரினால கேட்கறதுன்னு தப்பு கிடையாது. மெரினால அவங்களுக்கு வந்து உண்மையாவே போராடணும், இது வந்து வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தப்பே கிடையாது. நீங்க ஓபன் பண்ணி கொடுக்கலாம், மெரினால அவங்களுக்கு பாதுகாப்பே கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கும் அதே நோக்கம் தான், அவங்களுக்கும் அதே நோக்கம் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற கும்பல் 200 ரூபா வாங்கிட்டு உள்ள வரவங்க தான் பிரச்சனை. இந்த சதிவதனி மாதிரி ஆட்கள், போலி மாதிரியான ஆட்கள் எல்லாம் நீங்க உள்ள சேர்த்துக்கிட்டு அரசியல் பேசணும்னு நினைச்சு, இதை வந்து நீங்க நீட்டுக்கு எதிராக பேசாம ஒரு ஸ்டேட்டுக்கு எதிராக வந்து பேசணும்னு என்னைக்கு நீங்க முடிவு பண்றீங்களோ அன்னைக்கே இதோட நோக்கம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்களுடைய நோக்கம் உண்மையா இருந்துச்சு, அதனால அது சக்சஸ் ஆச்சு. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, இது வந்து ஒட்டு மொத்தமா தமிழ்நாடுல இருக்கிறவங்க எல்லா கட்சியினருமே வந்து எதிர்க்கிற ஒரு விஷயம் தானே. இது ஏன் எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்து இது ஒரு இதா கொண்டு எதிர்க்கலாமே தாராளமா? திருமாவளவன் அவர்கள் வந்து போட்டார்ல மது இதுக்காக வந்து போராட்டம் ஒண்ணு போட்டு டோட்டலாக மாத்தினாரு இந்தியாவுக்கு எதிராக. எல்லா கட்சியினரும் வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அரசாங்க சார்பில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குரலா எழுப்பி நம்ம போராடுவோம் ஏன் தோண மாட்டேங்குது? இந்த உண்மையா போராடுறாங்கல்ல, அவங்களுடைய கேள்வி அதுதான். இதுக்கு ஏன் முதலமைச்சர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்க கூடாது? ஏன் அவர் இங்க வரக்கூடாது? இங்க வரக்கூட வேணாம், அவர் ஒரு வாய்ஸ் கொடுத்தாலே அது எவ்வளவு பெரிய ரீச் ஆகுன்றது, அதுதான் அவங்களுடைய கேள்வி. ஆனா இதை இவங்க எடுத்துக்கிட்டு அவர் மிஸ்ஸிங், அவர் இல்ல, அவர் வாய் திறக்க மாட்டார் அப்படின்னு இவங்க எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கும்பல் வந்து உள்ளார கூறுது இல்ல, அங்கதான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதோட சேர்ந்து நம்ம இவங்களும் வந்து சேர்றதுனால இது அப்படியே பூம் ஆகி அப்படியே ராஜ்மோகனை அசிங்கப்படுத்திட்டாங்க. அது போயிடுச்சு, சனம் செட்டிக்கு மொக்க வாங்கிட்டாங்க. இதோ இன்னைக்கு திடீர்னு ஜோதிகாலாம் திடீர்னு வராங்க, ஜோதிகாலாம் சௌந்தர்யா ரஜினிகாந்த் திடீர்னு வராங்க, திடீர்னு ஜோதிகா வந்து உள்ள இறங்கி பேசுறாங்க. ஏய் என்னையா நீங்களா என்ன வந்திருக்கீங்கன்னா, இல்லை சும்மா அப்படியே போற போக்குல அப்படியே என்ன போற போக்குல அப்படியே வந்துட்டு போறது, அந்த வழியா போனேன் ஏதோ கூட்டிட்டு இருக்கீங்க. ஜோதிகா பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தோம், அவங்களே வந்து வராங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. ஜோதிகா வராங்கன்னா அப்போ எவ்வளவு பேர் வந்து பெண்கள் எவ்வளவு விஷயத்துக்கு அவங்க குரல் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். 1960 பேசுனது, அதுக்கப்புறம் இன்னைக்கு 2026 இடையில அப்பப்போ முழிச்சாங்க. எது கங்குவாவுக்கு சவுண்ட் அதிகமா இருக்குன்னு சொன்னதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்களே அதுவா? ஏங்க அதிமுக ஆட்சி காலத்துல தஞ்சாவூருக்கு எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துல ஏதோ ஹாஸ்பிட்டல் பிரச்சனையா இருக்கு, இந்த காசு அங்க செலவு பண்ணலாம் முடிஞ்சிருச்சு. அதோட கட் பண்ணா 2021 to 26 ஒண்ணுமே பேசல, ஒரு விஷயத்துக்கு வாய் திறக்கல. இப்ப கட் பண்ணா இங்க நீட்டுக்கு எதிராக பிஜேபிக்கு அங்கன்றாங்க. நீட்டுக்கு எதிராக பிஜேபி தர்மேந்திர பிரதான் விலகும், எல்லா இடத்துக்கும் நம்ம வாயை திறந்தா நம்ம மவுஸ் குறைஞ்சிருங்க. எங்க இருக்கு நமக்கு அது?
நம்மளுக்கு மதிப்பு இல்லாம போயிருன்னு சொல்லுவாங்கல்ல, சும்மா தொட்டதுக்கெல்லாம் நம்ம அது எங்க இருக்கு முதல்ல? அது எப்பயோ போயிடுச்சு. நீங்க பாம்பே போனப்பயே அது போயிடுச்சு. இப்ப எங்க இருக்குது? இல்ல ஏதோ எல்லாம் சேர்ந்து நீட்டை ஒழிச்சிருங்க. ஆமா, ஒழிச்சிட்டு தான் எந்திரிக்கணும், இல்லைன்னா ஒழிச்சிருவோம் எல்லாரும் சேர்ந்து. அது கொத்து கித்து நவுந்தாங்கன்னா பக்கத்துல தெரியும். அவங்க உண்மையா வந்து போராடிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும்ல, இது வந்து கொத்தூஸ் அப்படின்னு. அந்த இருங்க அங்க எங்கேயா போறா விடாதீங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க விஜய் போட்டோ வச்சுக்கோங்க, விஜய்க்கு எதிராக கூட நீங்க இதெல்லாம், சிஎம்க்கு எதிராக கூட நீங்க எல்லாமே எழுதிக்கிங்க, பெருசு பெருசா பதாகைகள் வைங்க, பேனர் கூட வைங்க. ஏன் அங்க ஸ்கிரீன் கட்டி ஒரு படமா கூட ரிலீஸ் பண்ணுங்க, அது பிரச்சனையே இல்லை. நமக்கு விஜயோ தாவேக்காவோ அமைச்சர்களோ பிரச்சனை கிடையாது. ஆனா நீட்டு ஒழியணும், நீட்டு ஒழியணும். நீங்க அதை ஒழிக்காம எந்திரிக்க கூடாது. ஏன்னா அவங்களால முடியுது. ஒரு சோனம் வாங்குறாலும் ஒரு அபிஜித்தாலையும் ஒரு போராட்டத்தை கண்ட்ரோலா எடுத்துட்டு கொண்டு போய் வச்சு ஒரு விஷயம் பண்ண முடியுது. அதே மாதிரி உங்களுக்கு இங்க முடியும், நீங்க நினைச்சா முடியும். அதுவே முடியுது, அது இது முடியாது. அதனால அண்ணனோட தலைமையை ஏற்று உண்ணாவிரத போராட்டத்துல அண்ணனை மட்டும் உண்ணாவிரதம் கொடுங்க, நீங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உண்ணாவிரதத்தை இருந்து நீங்க இதை சக்சஸ் பண்ணணும். அதுதான் எங்களுக்கு, அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நம்ம தான் சொல்றோம். ஆமா ஆமா, நம்ம தான் இந்த ஐடியாவும் கொடுக்குறோம். ஐடியாவும் எடுக்கிறதுக்கான ஐடியா எல்லாத்தையும் நம்ம தான் கொடுக்குறோம். அண்ணனுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கோம். அண்ணன் மறந்துடக்கூடாதுனால என்னைக்குமே தொடர்ந்து பேசுவோம். மகிழ்ச்சி. நன்றி.